ஹலோ கிரீட்டிங்ஸ் டு யூ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெய் அட்வான்ஸ் 2025 லாஸ்ட் 15 டேஸ் ஸ்ட்ராட்டஜி தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஸ்டூடியோ புக்கிங் ஸ்லாட் கிடைக்கல. அதனால தான் நான் வந்துட்டு உங்களுக்கு நார்மல் ஸ்க்ரீன் ஷேரிங்கில் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் டீச் பண்ண போகிறேன். அதில் வந்து என்னோடய வீடியோ இருக்காது, குவாலிட்டி கொஞ்சம் சுமாராக தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும். ஆனால் நீங்கள் நிறைய பேர் லாஸ்ட் 15 டேஸ் ஸ்ட்ராட்டஜி எங்களுக்கு வேணும் சார், தயவு செஞ்சு அப்லோட் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதுக்காக தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ ஸ்க்ரீன் ஷேரிங் மெத்தட்ல தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோ இருக்கும். ஸோ தயவு செஞ்சு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்க, நீங்க நிறைய விஷயம் லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகே, வாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். வீடியோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நீங்க வந்துட்டு ஐஐடி வாசலை நெருங்கிட்டீங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஆக்சுவலா ஐஐடி கேட்ஸ் ஆர் வெயிட்டிங் ஃபார் யுவர் என்ட்ரி. நீங்க உள்ள வர்றதுக்காக ஐஐடி கேட்ஸ் எல்லாமே வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கு. உங்களுக்கான ஐஐடி உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுதான் உண்மை. ஏன்னா நீங்க எல்லாருமே ஒரு 14,75,000 ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து 2,50,000 ஸ்டூடெண்ட்ஸாக சூசன் ஆயிருக்கீங்க. ஒரு 2 லட்சம் பேர், அதாச்சும் ஒரு 15 லேக் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து ஒரு 2.5 லேக் ஸ்டூடெண்ட்ஸ்ல நீங்க வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கீங்க. ஸோ இட்ஸ் அ ப்ரௌட் மொமெண்ட் ஃபார் யூ. ஸோ அதுல எந்த ஒரு டவுட்டும் வேண்டாம். ஃபர்ஸ்ட் நீங்களே உங்களை கில்ட் ஆக்கிக்காதீங்க. ஒரு டவுட் உங்களுக்குள்ள வேண்டாம். யூ ஆர் சூசன் அண்ட் யூ ஆர் the brilliant students. ஓகே, அது வந்து நாங்க சொல்லல, ஜெய் மெயின்ஸ் எக்ஸாம் என்டிஏ அவங்களே உங்களுக்கு வந்து சொல்லிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க மைண்ட் செட்ல யூ ஆர் அ பிரைட் ஸ்டூடெண்ட், யூ ஆர் த இன்டெலிஜென்ட் ஸ்டூடெண்ட், நீங்க தான் எல்லாமே. ஓகே, அந்த ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்ல ஜாலியா ஃபன்னா இருங்க. ஓகே, இப்போ நம்ம ஜெய் அட்வான்ஸ் எக்ஸாம் எப்படி சால்வ் பண்ணலாம், அதுக்கு நீங்க என்னென்ன விஷயம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவா இந்த வீடியோவில் சொல்றேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் திங், நீங்க இப்ப இருந்து நெக்ஸ்ட் ஒரு 14 டேஸ்க்கு 7 மாக் டெஸ்ட் ஆச்சு மினிமம் எழுதியிருக்கணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுவும் அல்டர்னேட்டிவ் டேஸ்ல தான் எழுதணும், கண்டினியூஸா எழுதக்கூடாது. ஓகே, ஏன் சார் அப்படி எழுதக்கூடாது அப்படின்னா, மார்க் டெஸ்ட்டுங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்க எப்படி உங்க எக்ஸாம் எழுத போறீங்களோ, ஜெய் அட்வான்ஸ் எக்ஸாம் எழுத போறீங்களோ, அதுக்கு முன்னாடி சேம் அதே மாடல் எழுதுங்க. எந்த ஒரு சேஞ்சஸுமே இருக்கக்கூடாது. அதே மாதிரியே தான் நீங்க வந்துட்டு ஒரு மார்க் டெஸ்ட்ங்கிறது எழுதணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஏன் நான் சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் டு ட்ரெயின் யுவர் மைண்ட். உங்க மைண்டை ட்ரெயின் பண்றது தான் ரொம்ப 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 முக்கியம். ஜெய் அட்வான்ஸ்க்கு, ஜெய் மெயின்ஸ் கூட 3 இயர்ஸ் அனல் பறக்கிற மாதிரி அப்படியே சர்ன்னு போகும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஜெய் அட்வான்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்லோவா போகும். ஏன் சார் அப்படி போகும்னா, இதுல வந்துட்டு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பேட்டர்ன் கிடையாது, யார் எப்படி கேள்வி கேட்பானுங்கன்னு தெரியாது. அது இல்லாமல் இதில் எம்சிக்யூஸ் மட்டும் கிடையாது, எம்எஸ்கியூஸ் உண்டு, மல்டிபிள் செலக்ட் கொஸ்டின்ஸ் அது உண்டு, மேட்ச் த ஃபாலோயிங் உண்டு, பேசேஜ் கொடுத்து கொஸ்டின், அதாச்சும் இங்கிலீஷில் கேட்குற மாதிரி காம்ப்ரிஹென்சிவ் கொஸ்டின்லாம் நம்ம சயின்ஸில் மேக்ஸில் கேட்பாங்க. அதுக்கப்புறம் மேட்ச் த ஃபாலோயிங்கும் கேட்பாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின் இருக்கும், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது இல்லாமல் இது ஹோல் டே நீங்க எக்ஸாம் எழுதுற மாதிரி மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். காலைல 3 ஹவர்ஸ், ஈவினிங் 3 ஹவர்ஸ், டோட்டலா வந்து 6 ஹவர்ஸ் இந்த எக்ஸாம் எழுத போறீங்க. ஸோ அந்த ட்ரைனிங் உங்களுக்கு அப்படியே வேணும். ஏன்னா வந்துட்டு நீங்க ஒவ்வொரு நேரம் காலைல எக்ஸாம் எழுந்தோடனே சார் டயர்டா இருக்குன்னு படுத்து தூங்கிடலாம்னு நினைப்பீங்க. ஆனா தூங்கக்கூடாது. நைட்டு வேணா தூங்குங்க, பகல்ல வந்துட்டு தூங்கி பழகாதீங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் நெக்ஸ்ட் 2 வீக்ஸ். ஏன் சொல்றேன்னா, இதே ஹேபிட் நீங்க அங்க எக்ஸாம் ஹால் போறப்பயும் இருக்கும். அங்க உங்களுக்கு தூங்கறதுக்கான வாய்ப்பு இருக்குமா, அந்த சுச்சுவேஷன் அங்க இருக்குமாலாம் நமக்கு தெரியாது. கார்ல போனீங்கன்னா மேபி ரெஸ்ட் எடுக்கலாம், ஆனா அந்த அளவுக்கு ப்ராப்பர் ரெஸ்டிங் ப்ரொசீஜர்லாம் அங்கே இருக்காது, உங்களுக்கு பிளேஸும் இருக்காது. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் அதே மாதிரியே ப்ராக்டிஸ் பண்ணுங்க, தூங்கிடாதீங்க. ஃபுட் லைட்டாக சாப்பிடுங்க, ரொம்ப ஹெவி ஃபுட்லாம் சாப்பிட்றாதீங்க. அப்புறம் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப தூக்கம் வந்துடும், மூளையை ரொம்ப கஷ்டப்படுத்துகிற மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் வந்துட்டு நம்ம விவேகானந்தர் சொன்ன மாதிரி பசித்திரு, விழித்திரு, தனித்திரு. ஒரு மனுஷன் சாதிக்கணும்னா இது மூணுமே வந்துட்டு ரொம்ப 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 முக்கியம். அந்த ஒரு லாஜிக் எல்லாமே வந்துட்டு நீங்க மார்க் டெஸ்ட்ல ட்ரை பண்ணிடணும். அதே மாதிரி நான் 7 மார்க் டெஸ்ட் சொன்னல, அந்த 7 மார்க் டெஸ்ட்டுமே நீங்க வந்துட்டு ஒன்னொன்றுலயும் ஒரு இதை நீங்க ட்ரை பண்ணி உங்களுக்கு எது ஆப்டா இருக்குதோ அதை வந்துட்டு நீங்க ஃபாலோ பண்ணிக்கணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, திங்ஸ் டு லேர்ன் ஃப்ரம் யுவர் மார்க் டெஸ்ட். என்னென்ன விஷயம் வந்து நான் மார்க் டெஸ்ட்ல இருந்து கத்துக்கணும் சார். அதாச்சும் மார்க் டெஸ்ட்னா, சார் நான் ஒரு 7 எழுதிட்டேன் சார், ஒரு 100 150 மார்க் வாங்குறேன் சார், ஒரு சிலர் 200 வாங்கினேன் சார், ஸோ எனக்கு எல்லாமே சாட்டிஸ்ஃபைட் சார், நான் ரொம்ப ஹாப்பி சார் அப்படின்னா ரொம்ப தப்பு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நான் ஏன் அல்டர்னேட்டிவ் டேஸ் அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு மார்க் டெஸ்ட் எழுதுறீங்கன்னா அன்னைக்கு பயங்கர டயர்டா தான் இருப்பீங்க. அன்னைக்கு நைட்டும் இன்னும் மறுநாள் மார்னிங் ஏர்லி மார்னிங்ல இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணிடணும். என்னென்ன கொஸ்டின்ஸ் தப்பு பண்ணீங்க,
ஏன் அந்த இடத்துல தப்பு பண்ணீங்க? அப்ப அந்த சப்ஜெக்ட் வீக்கா இருக்கா? அப்ப அந்த சப்ஜெக்ட் ரிவைஸ் பண்ணலாமா? அப்படின்ட்டு ஈச் அண்ட் எவ்ரி நீங்க வந்து ஒரு சப்ஜெக்ட்டுமே மறுநாள் அனலைஸ் பண்றதுக்கே உங்களுக்கு வந்து டைம் கரெக்டா இருக்கும் மை டியர் ஸ்டூடண்ட்ஸ். ஓகே. இப்போ உங்களுக்கு வந்து எந்த சப்ஜெக்ட்ல வந்து உங்களுக்கு ரொம்ப ஃபாஸ்டா பண்றீங்க? ஒரு மார்க் டெஸ்ட் நீங்க ஒரு மார்க் ட்ரை பண்ணணும். ஃபர்ஸ்ட் மார்க் டெஸ்ட் மேக்ஸை ஃபர்ஸ்ட் வைங்க. 2வது பிசிக்ஸை ஃபர்ஸ்ட் வைங்க. 3வது கெமிஸ்ட்ரி ஃபர்ஸ்ட் வைங்க. கெமிஸ்ட்ரியில நிறைய பைகாட் பண்றதுக்கான விஷயம் இருக்கும் மை டியர் ஸ்டூடண்ட்ஸ். அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப படிச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா கெமிஸ்ட்ரியில தான் உங்களுக்கு வந்து மார்க் வந்து பூஸ்டப் ஆகும். அதனால வந்துட்டு கெமிஸ்ட்ரி உங்களுக்கு வந்து ரொம்ப 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 முக்கியம். அதனால கெமிஸ்ட்ரியும் வந்துட்டு விட்டு கொடுத்துறாதீங்க மை டியர் ஸ்டூடண்ட்ஸ். ஓகே. ஸோ இது எல்லாமே வந்துட்டு நீங்க கேர்ஃபுல்லா மார்க் டெஸ்ட்லேயே ட்ரை பண்ணிடணும். ஜேஇ அட்வான்ஸ்ல போயிட்டு இதை ட்ரை பண்றேன் அதை ட்ரை பண்றேன் கூடவே கூடாது மை டியர் ஸ்டூடண்ட்ஸ். எல்லாமே நீங்க முன்னாடியே ட்ரை பண்ணி முடிச்சு விட்டுறணும். அதுலயே நீங்க உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைச்சிடும். ஓகே, நமக்கு வந்து பிசிக்ஸ் எடுத்தா கொஞ்சம் கரெக்டா இருக்கு, எது வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கீங்களோ அதை வந்து நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்து ட்ரை பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி இப்பயே வச்சுக்கோங்க. எக்ஸாம் ஹால்ல உங்களுக்கு வந்து டைம் சேவ் ஆகும். இல்லைனா ஜேஇ அட்வான்ஸ்ல அங்க போயிட்டு உங்களுக்கு டைம் இல்ல மை டியர் ஸ்டூடண்ட்ஸ். நீங்க யூஸ் பண்ணணும்னு நினைச்சாலும் அங்க வந்து உங்களுக்கு வந்து டைம் கிடைக்காது. ஸோ அதனால ரொம்ப 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 கேர்ஃபுல்லா இருங்க. எல்லாமே வந்துட்டு மார்க் டெஸ்ட்லேயே ட்ரை பண்ணி முடிச்சு விட்டுருங்க. ஓகே. அதுக்கப்புறம் மை டியர் ஸ்டூடண்ட்ஸ், ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ப்ரெஷர் ஹேண்டலிங். இந்த ப்ரெஷர் ஹேண்ட்லிங்குமே நீங்க வந்து மார்க் டெஸ்ட்லேயே ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சிருங்க. ஏன்னா வந்துட்டு ஒவ்வொன்றா மார்க் டெஸ்ட் தானே நீங்கள் அசால்ட்டாக இருந்துட்டு ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறேன் சார், 15 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறேன் அப்படிலாம் எடுக்காதீங்க. அதே மாதிரி ப்ரெஷர், ஐயோ டைம் முடிய போகுது, அப்போ நீங்கள் ஒரு ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணுறப்ப ஈஸியான ஒரு கொஷனையுமே தப்பு பண்ணுருவீங்க. மல்டிப்ளிகேஷனில் மிஸ்டேக் வரும், சப்ட்ராக்ஷனில் மிஸ்டேக் வரும். அந்த மாதிரி ப்ரெஷரில் இருக்கிறப்பையும் என்னென்ன கொஷின் சால்வ் பண்ண முடியுதோ அதெல்லாம் சால்வ் பண்ணி சேம் மிஸ்டேக் வராம பாத்துக்கோங்க. ஆனா மிஸ்டேக் வரும். நீங்க வந்துட்டு நார்மலா சால்வ் பண்றப்ப அந்த மிஸ்டேக் இருக்காது. ப்ரெஷர்ல வந்த மிஸ்டேக் திரும்ப 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 வரும். அதனாலதான் சொல்றேன், ஹேண்ட்லிங், அந்த ப்ரெஷர் ஹேண்டில் பண்றதுங்கிறது இட்ஸ் a ஸ்கில் மை டியர் ஸ்டூடண்ட்ஸ். அந்த ஸ்கில்ல நல்லா சூப்பரா கத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நோட் டவுன் பண்ணணும். அதுக்கப்புறம் அதை வந்துட்டு பேக் இன் யுவர் மைண்ட், அதை வந்து நீங்க ரன் பண்ணிக்கிட்டே இருக்கும். நான் சொன்னேன் இப்போ மார்க் டெஸ்ட்னா அல்டர்னேட்டிவ் நெக்ஸ்ட் டேல வந்துட்டு நீ அதையே அனலைஸ் பண்ண வச்ச, இதுல போய் தப்பு பண்ணிட்டேனே, இந்த மிஸ்டேக் நான் அடுத்த தடவை பண்ண மாட்டேன், விட்டே கொடுக்க மாட்டேன், திரும்ப நான் வந்துட்டு அடிச்சு தூள் கலப்பேன் அப்படின்ட்டு நீங்க வந்து மைண்ட்ல ஓட்டிக்கிட்டே இருக்கணும். அடுத்த மார்க் டெஸ்ட் நீங்க மறுநாள் எழுத போறப்ப அந்த மிஸ்டேக்ஸ் திரும்ப ரிப்பீட் பண்ணவே கூடாது. ஓகே மை டியர் ஸ்டூடண்ட்ஸ், திரும்ப ரிப்பீட் பண்றீங்கன்னா எங்கேயோ ஒரு இடத்துல மிஸ்டேக் நடக்குது. திரும்ப இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. கண்டிப்பா வந்துட்டு இது உங்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு மோட்டிவேஷனை கொடுக்கும் மை டியர் ஸ்டூடண்ட்ஸ். ஓகே. அதே மாதிரி நான் காமிச்சல ஃபர்ஸ்ட் ஸ்லைட், அது மாதிரி உங்களை நீங்களே உங்களுக்கு பிடிச்ச ஐஐடி எதுவோ அதுல வந்துட்டு சார் நான் இந்த ஐஐடி தான் சார் எனக்கு வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு அந்த ஐஐடிக்குள்ள நான் இன்னைக்கு நான் போறேன், அதுக்கான முயற்சியை நான் இன்னைக்கு எடுக்கிறேன் அப்படின்ட்டு அது திரும்ப திரும்ப சொல்லுங்க. நெக்ஸ்ட் நான் ஒரு 1 மந்த்துக்குள்ளார இந்த ஐஐடிக்குள்ளார போவேன், அதுக்குள்ளார என்னோட ஃபுட் பிரிண்ட்ஸ் பதியப்படும் அப்படின்ட்டு ஒரு மோட்டிவேஷனோட நீங்க தான் வந்துட்டு ஃபுல் ஹார்ட் ஒர்க் பண்ணும் மை டியர் ஸ்டூடண்ட்ஸ். அப்படி நீங்க வச்சிட்டீங்கன்னா அதுவே உங்களை வந்து டிரைவ் பண்ணும். அதுவே அந்த மோட்டிவேஷனே உங்களை வந்து கூட்டு போகும். அந்த மோட்டிவேஷன் இல்லைன்னா உங்களை வந்து அந்த டிரைவ் கூட்டு போறது வந்து கொஞ்சம் கஷ்டமாயிடும். ஓகே. நீங்களாம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் யூடியூப் பார்த்தே படிக்கிறவங்க இருப்பீங்க. உங்க எல்லாருக்குமே வந்துட்டு அந்த மோட்டிவேஷனுங்கிறது ஐஐடி தான். ஸோ அதை வந்து திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருங்க. இப்போ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், எக்ஸாம் ஹால் ஸ்ட்ராட்டஜி. ஓகே சார், 7 நாள் வந்துட்டு நான் வந்துட்டு இந்த மாதிரி மார்க் டெஸ்ட் எழுதிட்டேன். இப்போ வந்து நான் ஃபுல்லாக தரவாயிட்டேன். இப்போ ஒரு 7 மார்க் டெஸ்ட்டுங்கிறப்ப 14 டேஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து 30th, இன்னும் ஒரு 14 டேஸ். லாஸ்ட் 4 டேஸ் வந்து நீங்க ரெஸ்ட் தான் எடுக்கணும், ரிவைஸ் தான் பண்ணணும். மேபி இந்த 14 டேஸ்ல நீங்க ஏதாவது புதுசா படிக்கிறது இப்போ வந்து ரெக்கமெண்ட் கிடையாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த டைம்ல போயிட்டு புதுசா ஒரு விஷயத்த லேர்ன் பண்றேங்கிறது பேசிக்கலி இட் இஸ் நாட் அட்வைசபிள். அப்படி ஏதாவது லேர்ன் பண்ணீங்கன்னா அது சின்ன கான்செப்ட், அது மட்டும் லேர்ன் பண்ணுங்க. ரொம்ப கஷ்டமானது எதுவும் வந்துட்டு இப்போ போயிட்டு லேர்ன் பண்ணிடாதீங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே. ஏன் சொல்றேன்னா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க இப்ப புதுசா நீ ஒரு விஷயம் லேர்ன் பண்றீங்கன்னா பழசும் மறக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதனால தான் லாஸ்ட் 4 டேஸ் ஒன்லி ஃபார் ரிவிஷன். இல்லைன்னா எக்ஸாம் ஹாலில் நீங்கள் இப்படி தான் உட்காந்துருப்பீங்க. இங்கே போயிட்டு உங்களுக்கு வந்து டென்ஷன் ஆகிடும். புதுசாக படித்ததும் ஞாபகத்துக்கு வராது. ஏன்னா அதில் வந்து நீங்கள் ஸ்ட்ராங் கிடையாது. பழசு அப்போ தோணும், அச்சா ஒரு தடவை நான் ரிவைஸ் பண்ணிருக்கலாமே அப்படின்னு உங்களுக்கே தோணும். அதனால தான் சொல்கிறேன், ரொம்ப வந்துட்டு கேர்ஃபுல்லாக இருங்க. லாஸ்ட் 4 டேஸ் ஒன்லி ஃபார் ரிவிஷன். ஓகே. வேணா வந்து நீங்கள் மார்க் டெஸ்ட்டில் பண்ண மிஸ்டேக்ஸை வந்து நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். எக்ஸாம் ஹால் ஸ்ட்ராட்டஜி, அங்க நீங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நீங்க பண்ண வேண்டியதை ஃபர்ஸ்ட் ஒரு 5 to 10 மினிட்ஸ் எடுத்துக்கோங்க. அதெல்லாம் மீடியம் லெவல் கொஸ்டின், ஹார்ட் லெவலை வந்து நீங்க வந்து பிரிச்சிருங்க. ஈஸி லெவல், மீடியம் லெவல், ஹார்ட் லெவல்.
அது எப்படின்னா ஒருத்தவங்களுக்கும் மாறும். உங்களுக்கு ஸ்ட்ராங்கஸ்ட் சப்ஜெக்ட், ஸ்ட்ராங்கஸ்ட் சாப்டர் எதுவோ அதுல இருந்து நீங்க வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதுக்கு நீங்க ஒரு 10 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணலாம், தப்பே கிடையாது. ஏன்னா ஜேஇ அட்வான்ஸ் எக்ஸாம் டைமிங் ரொம்ப ஸ்லோவா தான் போகும். ஈச் சப்ஜெக்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் 7 கொஸ்டின்ஸ் கரெக்டா சால்வ் பண்ணீங்கனாலே 21 கொஸ்டின் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ பேப்பர் 1 பேப்பர் 2 ஆட் பண்ணா 42 கொஸ்டின்ஸ். 42 கொஸ்டின்ஸ்லாம் நீங்க கரெக்டா சால்வ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பர் மார்க் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு 200 கிட்ட வாங்கிடுவீங்க. அதெல்லாம் வந்துட்டு நீங்க ஏர்லயே வரலாம், டாப் ரேங்கிங்ல வரலாம். ஸோ அந்த மாதிரி கரெக்டா நீங்க வந்துட்டு சால்வ் பண்ணும். ரொம்ப ஏனோதானு சால்வ் பண்ணாதீங்க. நான் ஃபர்ஸ்ட் நீங்க என்னென்ன கொஸ்டின் சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்றேன். இந்த மெத்தடை வந்துட்டு நீங்க இப்போ மார்க் டெஸ்ட்ல ட்ரை பண்ண போறீங்க. ட்ரை பண்ணிட்டு டைம் இருந்தா திரும்ப இந்த வீடியோ ஓபன் பண்ணி எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, இல்லைன்னா என் நம்பருக்கும் வந்துட்டு மெசேஜ் பண்ணுங்க. ஓகே, அது என்ன சார் மெத்தட் அப்படின்னா, இதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் பேப்பர் சால்வ் பண்ற டெக்னிக். ஃபர்ஸ்ட் நீங்க வந்துட்டு இன்டீஜர் டைப் கொஸ்டின்ஸ் தான் சால்வ் பண்ணணும். ஓகே, அதுல வந்துட்டு மாற்று கருத்தே கிடையாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் நீங்க சால்வ் பண்ண வேண்டியது இன்டீஜர் டைப் கொஸ்டின்ஸ். ஏன் சார் நான் இன்டீஜர் டைப் கொஸ்டின் சால்வ் பண்ணணும்? நான் எடுத்தோடனே நான் வந்துட்டு எம்சிக்யூ இருக்கும் சார், நான் வந்துட்டு எம்சிக்யூ சால்வ் பண்றேன் சார், இல்லை எம்எஸ்கியூ சால்வ் பண்றேன் சார்னா மாத்தி போயிடாதீங்க. கான்ஃபிடன்ஸே பிரேக் ஆயிடும். அது வந்துட்டு ரொம்ப தவறான டெசிஷனா மாறிடலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்காக தான் சொல்றேன், இன்டீஜர் டைப் கொஸ்டின்ஸ் தான் நீங்க ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணணும். ஏன் சார் அப்படின்னா, இன்டீஜர் டைப் கொஸ்டின்ஸ் எப்பொழுதுமே ஈஸியா இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ரீசன். அது ஏன் சார் ஈஸியா இருக்கும் அப்படின்னா, நான் அடிக்கடி நம்ம வீடியோ நீங்க ரெகுலரா பாக்குறவங்களா இருந்தா தெரிஞ்சிருக்கும். முன்னாடியே நான் சொல்லுவேன், 2016 2022 ஹிஸ்ட்ரியிலேயே ரொம்ப டிஃபிகல்ட்டான பேப்பர். அதுவே போன வருஷம் பார்த்தீங்கன்னா 2024 ஹிஸ்ட்ரியிலேயே வந்துட்டு ரொம்ப ஈஸியான பேப்பர் ஐஐடி மெட்ராஸ் கண்டக்ட் பண்ணாங்க. இந்த 2 வருஷத்துலையுமே நீங்கள் வந்துட்டு இன்டீஜர் டைப் கொஸ்டின்ஸ் எடுத்து பாருங்களேன். 2022 2024 கம்பேரிட்டிவ்லி ஈஸியாக இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். மற்ற 3 காலத்தை விட 3 செக்ஷனை விட இன்டீஜர் டைப் கொஸ்டின்ஸ் அந்த ப்ராப்ளம் சால்விங் வந்து ரொம்ப 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 ஈஸியாக இருக்கும். 2022லயே நான் சொல்கிறேன், 2022 டிஃபிகல்ட் பேப்பர், அதுலேயே இன்டீஜர் டைப் கொஸ்டின்ஸ் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் கம்பேர் பண்ணுறப்ப. அதனால தான் சொல்கிறேன், இன்டீஜர் டைப் கொஸ்டின்ஸ் ஜென்ரலாக ஈஸியாக தான் இருக்கும், நீங்கள் பயப்படுற அளவுக்கு இருக்காது. இது வந்துட்டு உங்களுக்கான கான்ஃபிடன்ஸை பூஸ்ட் பண்ணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் சிங்கிள் சாய்ஸ் கொஸ்டின் நீங்கள் வந்து எம்சிக்யூ இருக்கும், அதை நீங்கள் அட்டன் பண்ணலாம், பேசேஜஸ் அட்டன் பண்ணலாம். மேட்ச் த காலம் விட்டே கொடுத்துடாதீங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இதெல்லாம் வந்துட்டு இந்த நார்த் இந்தியன் நீங்கள் வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், துக்கா ஸ்ட்ராட்டஜிலாம் போட்டிருப்பாங்க. அது ஆல்வேஸ் ஒர்க் அவுட் ஆகாது. ஆனால் நீங்கள் வந்துட்டு மேட்ச் த ஃபாலோயிங்க்கு வந்துட்டு ஒரு 2 ஆன்சர் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா மற்ற 2லாம் ஈஸியாக வந்துடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ரொம்ப வந்துட்டு ஈஸியாக, அதனால தான் போட்டிருக்கேன் மர்டர். நீங்கள் வந்துட்டு மேட்ச் த ஃபாலோயிங்லாம் சும்மா மர்டர் பண்ணிடலாம், அந்த அளவுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். மேட்ச் த ஃபாலோயிங், மேட்ச் த காலம் வந்துட்டு விட்டே கொடுத்துடாதீங்க. ஃபைனலாக எம்எஸ்கியூஸ் டைம் இருந்தா பாருங்க, இல்லையா நீங்க ஸ்கிப் பண்ணிடுங்க, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன் நான் சொல்றேன்னா, போன வருஷம் ஈஸியான கொஸ்டின் பேப்பர் தான், ஆனால் எம்எஸ்கியூஸ் நான் ரிப்போர்ட் ஜேஇ அட்வான்ஸ் 2024 ரிப்போர்ட்டு நான் எடுத்து காமிச்சிருப்பேன். அதில் பார்த்தீங்கன்னாலே தெரியும், எம்எஸ்கியூ நிறைய பேர் நாட் அட்டம்ப்டட், அது இல்லாமல் ராங்லி ரெஸ்பாண்டட் அதிகமாக இருக்கிறது வந்துட்டு எம்எஸ்கியூ கொஷின்ஸ்க்கு தான் இருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், எம்எஸ்கியூஸ் ஹேவ் டு பி யுவர் லாஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். இந்த ஆர்டரில் நீங்கள் வந்துட்டு மார்க் டெஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ரிவர்ஸ்லேயும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் மார்க் டெஸ்ட்லேயே உங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் ஃபீல் பண்ணுவீங்க. ஃபீல் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே, இப்போ வாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதாச்சும் இந்த மேனிஃபெஸ்டேஷன். இந்த மேனிஃபெஸ்டேஷனுக்கு என்ன வேணும்னா, நீங்க யோகா பண்றவங்கன்னா யோகா பண்ணுங்க, மெடிடேஷன் பண்ணுங்க, ப்ரேயர் பண்றவங்க நான் கடவுள் நம்பிக்கை இருக்கு சார் அப்படின்னா நீங்க வந்து ப்ரேயர் மார்னிங் ஒரு 15 மினிட்ஸ், மினிமம் 10 மினிட்ஸ், நைட்டு தூங்கிறதுக்கு முன்னாடி ஒரு 10 மினிட்ஸ் ப்ரேயர் கண்டிப்பாக பண்ணணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். மெடிடேஷன், இது ரெண்டுத்துல ஏதோ ஒன்று நீங்கள் வந்துட்டு பண்ணியே ஆகணும். செல்ஃப் டாக் வேணும், நீங்கள் உங்கள்கிட்ட நீங்களே வந்து பேசிக்கணும். நீங்கள் சொல்லணும், தம்பி நம்ம வந்துட்டு போகிறோம், நான் வந்துட்டு ஐஐடிக்குள்ளார போகிறேன் அப்படின்ட்டு உங்களுக்குள்ளார ஒரு ஃபீல்டில் நீங்கள் வந்து உங்களுக்கு கிட்டே நீங்கள் பேசிக்கணும். ஏன்னா இப்போ வந்து நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அவாய்ட் பண்ணிடுங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். சொந்தக்காரங்களை வரானுங்களா அவாய்ட் பண்ணிடுங்க. ஃபார் நெக்ஸ்ட் 2 வீக்ஸ் தான் அவாய்ட் பண்ணிவிட்டு ஃபுல் ஃபோக்கஸ் வந்துட்டு நீங்கள் இதுலேயே தான் இருக்கணும். உங்கள்கிட்டயே நீங்கள் பேசணும், இது என்னென்ன படிக்கலாம், ஏது பண்ணலாம் அப்படின்ட்டு உங்கள்கிட்டயே நீங்கள் பேசுங்க. இன்றைக்கி என்னென்ன படித்தோம், இன்றைக்கி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி படித்தோம், என்னென்ன மிஸ்டேக்ஸ் வந்துச்சு அப்படின்ட்டு இன்றைக்கி அந்த நாளில் வந்து நீங்கள் ரீகால் பண்ணுங்கள். திரும்ப காலைல ஏஞ்சோடனே நான் வந்துட்டு ஐஐடிக்குள்ளார போகிறேன் அப்படின்ட்டு உங்கள்கிட்ட நீங்களே பேசணும். அதுதான் வந்துட்டு உங்களை வந்துட்டு பூஸ்ட் பண்ணும், ட்ரைவ் பண்ணும். அந்த மோட்டிவேஷனே, இந்த நேச்சரே உங்களுக்கு சேர்ந்து ஹெல்ப் பண்ணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, அதனால தான் சொல்கிறேன், இது வந்து ரொம்ப 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 முக்கியம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். தயவு செஞ்சு விட்டுறாதீங்க.
ப்ரேயர் ஆர் மெடிடேஷன் ரெண்டுத்துல ஏதோ ஒன்று நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணியே தான் ஆகணும். அப்போனா தான் வந்துட்டு உங்களுக்கு அந்த மோட்டிவேஷன் இருக்கும். இல்லைனா வந்துட்டு ஒரு நாள் இருக்கிற மோட்டிவேஷன் இன்னொரு நாள் இருக்காது. அந்த கன்சிஸ்டன்சி மிஸ் ஆகும். அந்த கன்சிஸ்டன்சி மிஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி விஷயம்லாம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ வாங்க, ஹெல்த் கம்ஸ் ஃபர்ஸ்ட். என்ன ஆனாலும் ஹெல்த் தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட். ஹெல்த் நல்லா இல்லைன்னா அவ்வளோதான். ஆனால் நெக்ஸ்ட் 2 வீக்ஸ் ஜங்க் ஃபுட்ஸ் மறந்துடுங்க. ஹெல்த்தி ஃபுட்டு மட்டும் சாப்பிடுங்க. லைட் ஃபுட்டாக சாப்பிடுங்க. காலையில் பிரிஸ்காக எந்திரிக்கிறதுக்கு நல்லா தூங்குங்க. ஏன்னா தூக்கமும் ரொம்ப முக்கியம். சின்ன சின்ன எக்ஸசைஸ் நடுவில் பண்ணுங்க. ஏன்னா 24 hours நீங்கள் உட்காந்துக்கிட்டே இருக்கீங்கன்னா உங்கள் பாடியுமே வந்துட்டு ஒரு மாதிரி வீக்காக நீங்கள் ஃபீல் பண்ணலாம். அது ஒழுங்காக ஃபங்க்ஷன் ஆகாமல் இருக்கலாம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மார்னிங் ஒரு 15 to 20 minutes ஏதோ பேசிக் எக்ஸசைஸ்லாம் பண்ணுங்கள். ஸோ நீங்களே வந்துட்டு பிரிஸ்காக ஃபீல் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் 2 வீக்ஸ் உங்கள் பாடியை ரொம்ப நல்லா பார்த்துக்கோங்க. உங்கள் ஹெல்த் ரொம்ப ரொம்ப முக்கியம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். போகிற நேரத்தில் உங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வர சம்மரு ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. பாடியை ஹைட்ரேட்டடாக வச்சுக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் தூக்கம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். எனாஃப் ஸ்லீப் ரொம்ப முக்கியம். 6 hours மினிமம் தூங்கிடுங்க. அது கீழெல்லாம் தூங்கி நீங்கள் வந்துட்டு உங்கள் பாடியை வீக் ஆக்கி கரெக்டாக வந்துட்டு வீக்னஸ் அதிகமாகி எக்ஸாம் ஹால் டைமில் எங்கேயாச்சும் மயக்கம் போட்டு விடுற அளவுக்குலாம் போயிட போகுது. ஏன்னா நிறைய பேர் அப்படி பார்த்துருக்கேன். ஸோ அதனால தான் சொல்கிறேன், அப்படி எதுவுமே நடக்கக்கூடாது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்துட்டு தூக்கங்கிறது ரொம்ப முக்கியம் தான். தூக்கம், நல்ல உணவு, இது ரெண்டுத்துலையும் காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. எக்ஸசைஸ் பண்ணுங்கள், மெடிடேஷன், இந்த 4 விஷயம் நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். மார்க் டெஸ்ட் ஸ்கிப் பண்ணால் கூட இந்த 4 விஷயத்தை விட்டே கொடுக்காம இருங்க. அப்போனா தான் உங்களுக்கு மார்க் டெஸ்ட்டுமே கண்டினியூ ஆகும் ஜெய் அட்வான்ஸ் 2024 வரைக்கும். ஓகே, அதுக்கப்புறம் தேர் இஸ் நோ சப்ஸ்டியூட் ஃபார் ஹார்ட் ஒர்க். இது எல்லாமே நடக்கிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஒர்க் தான். நீங்கள் ஒரு நாளுமே வின் அகைன் வின் மோர். நீங்கள் ஜெயிக்கணும். ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன உங்களை நீங்களே ஜெயிக்க கற்றுக்கிட்டீங்கன்னா மற்ற எல்லாத்துமே நீங்கள் வந்துட்டு ஈஸியாக ஜெயிச்சிடலாம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அது எப்படி சார் என்னைய நானே ஜெயிக்கிறது அப்படின்னா, இன்னைக்கு காலைல நான் 5 மணிக்கு எழுந்திருப்பேன்னா 5 மணிக்கு நீங்கள் எழுந்திரிக்கணும். எழுந்திரிச்சிட்டிங்களா, ஜெயிச்சிட்டேன். அப்படி எழுந்திரிக்கலையா, நாளைக்கு நான் ஜெயிக்கிறதுக்கு என்னென்ன முயற்சிகள் பண்ணுவோம் அது எல்லாத்தையும் பண்ணுவேன். இதே மாதிரி நீங்கள் வின் அகைன் வின் அகைன்ட்டு மாறி மாறி பண்ணிக்கிட்டே இருக்கிறப்ப வின் மோர் அப்படின்ட்டு திடீர்னு ஒரு நாள் உங்களோட வெற்றி கட்டேப்படுத்த முடியாது, அப்படி ஒரு வெற்றியா வந்துட்டு மாறும். ஸோ அதனால வந்துட்டு அதுக்கு ஹார்ட் ஒர்க் தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் முக்கியம். அதை தான் வந்துட்டு நம்ம திருவள்ளுவரும் சொல்லிருக்காரு, தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சித்தன் மெய் வருத்த கூலி தரும். ஆச்சு, தெய்வமே முடியாதுன்னு சொன்னாலும் உங்களோட முயற்சி அதுக்காகவே வந்துட்டு ஒரு பலன், அந்த உழைப்புக்கான ஒரு பலன் கிடைக்கும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ உழைப்பை வந்து விட்டுறாதீங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. நிறைய பேர் பண்ணிருக்கீங்க. அதனால தான் நீங்கள் வந்து ஜெய் மெயின்ஸ்லேருந்து ஜெய் அட்வான்ஸ்க்கு வந்து குவாலிஃபை ஆகிருக்கீங்க. இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணீங்கன்னா ஐஐடி கேட்ஸ் ஆர் வெயிட்டிங் ஃபார் யூ. ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். மேபி உங்களுக்கு ஏதாவது சஜஷன், ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஓகே, பை பாய், தேங்க்யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.